இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான். எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு முந்திரிக்காய் வந்து நிற்கிது. அதான் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதுதான் அந்த முந்திரிக்காய். எங்கள் ஊரில் இதை வந்து முந்திரி பழம்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து வேறு ஏதோ நேம் இருக்குது. எனக்கு நேம் என்னன்னு தெரியலை. அவங்க யாருக்காச்சும் இதுக்கு நேம் என்னென்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். 4 காய் வந்து நிற்கிது. ஒன்று வந்து நல்ல கலர் வந்திருக்கு. மித்த இருக்கிற எதுவுமே வந்து கலர் வந்து வரல. ஸோ இன்றைக்கி இந்த 2 நாங்கள் வந்து பறிக்க போகிறோம். ரொம்ப வந்து ஹைட்டில் நிற்கிது. தோட்டைக்கு கூட வந்து எத்த மாட்டேங்குது. அண்ட் அதுக்குள்ளாடியுமே வந்து அந்த பைக்குள்ளாடியுமே வந்து போகலை. காயுமே வந்து பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஹைட்டில் நிற்கிறதுனால பறிக்க முடியலையே. ஸோ அதனால் அந்த கொம்பை பிடிச்சி இழுத்து ஸோ இப்படி வந்து பறிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து பறித்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நம்ம பிடிச்சி இழுத்தோன்னெல்லாம் ஈஸியாக வந்து வந்துடாது. இந்த 2 எண்ணத்தையும் நாங்கள் வந்து பறிச்சிட்டோம். காய் இன்னுமே பழுக்கலை. இன்னும் பழுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும் போல் இருக்குது. பழுத்ததுக்கப்புறம் இனிமேல் பார்க்கலாம். 2 நாள் தாண்டிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பழுத்திருக்கா என்ன அதுன்ட்டு. இந்த ஒரு காய் வந்து நல்லாவே வந்து பழுத்திருக்கு. இன்றைக்கி இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்றலாம். இந்த முந்திரி பழம் வந்து நல்லா இனிப்பாகவுமே வந்திருக்கு. அண்ட் இது வந்து நிறைய மெடிசினல் பெனிஃபிட்டும் சேர்ந்த ஒரு ஃப்ரூட். இப்போ வந்து கட் பண்ணலாம். இதை வந்து சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. உள்ளாடி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டேமேஜுமே வந்து கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்கும்னு வந்து காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு சொல்லிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள்.